பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று குர்ஆன் வசனம், குர்ஆன் அத்தியாயம் 53, அல் நஜ்மு, நட்சத்திரங்கள் என்று பொருள். அதிலே 32வது வசனமாக என்ன அல்லாஹ் கூறுகிறார், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது, அதன் அதன் வசனத்தையும் அதனுடைய பொருளையும் இங்கே உங்களுக்கு பகிர ஆசைப்படுகிறேன். இந்த வசனத்தை நன்றாக மனதில் நிறுத்திக்கொண்டு, ஒன்றுக்கு பல முறை நீங்கள் மனதிலே உள்வாங்கி அந்த பொருளை மனதில் நிறுத்திக்கொண்டு, இதிலிருந்து நாம் என்ன படிப்பினை கற்றுக்கொள்ளலாம் என்று பாருங்கள். அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறான்: அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாயிஸ இல்லல் லமம் இன்ன ரப்பக வாசியுல் மக்ஃபிரா ஹுவ அஅலமு பிக்கும் இஸ் அன்ஷாஅக்கும் மினல் அர்தி வ இதா அன்தும் அஜின்னத்தும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா என்று கூறுகிறார். இந்த வசனத்தின் பொருளை இப்பொழுது பகிர்கிறேன். நல்லோர்களான அவர்கள் எத்தகையோர் என்றால், மிகச்சிறிய பாவங்களை தவிர பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்துக் கொள்வார்கள். அல்லது எஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாயிஸ இல்லல் லமம். அவர்கள் பெரும் பாவங்களை மறந்தும் செய்ய மாட்டார்கள், மானக்கேடான விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள். அத்தகைய நல்லவர்கள் அவர்கள். மேலும், நிச்சயமாக உமது ரப்பு மன்னிப்பதில் விசாலமானவன். தவறு ஏற்பட்டு விட்டால், தப்பாக நடந்து கொண்டு விட்டால், உடனே நீங்கள் அல்லாவிடம் கையேந்தி மன்னிப்பு கேட்பீங்க. ஏனென்றால் அவன் விசாலமானவன். இன்ன ரப்பக்க வாசியுல் மக்ஃபிரா. அடுத்ததாக, அவன் உங்களை பூமியிலிருந்து உருவாக்கிய பொழுதும், உங்களுடைய தாய்மார்களின் வயிற்றுகளில் நீங்கள் சிசுக்களாக இருந்த பொழுதும் உங்களை பற்றி அவன் நன்கு அறிந்தவன். ஆகவே உங்களை நீங்களே தூய்மையாளர் என எண்ணிக்கொண்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். பயபக்தி உடையவர் யார் என்பதை அவன் நன்கறிவான். அலமபி மனித்தக்கா பலா துசக்கு அன்புசக்கும் என்று கூறுகிறார். எனவே நாம் பரிசுத்தமானவர் என்று நீங்கள் பீற்றிக்கொண்டு, நீங்கள் தான் பரிசுத்தம் உடையவர்கள் என்று நினைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், உங்களை நீங்களே நினைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அலுமபி மனித்தக்கா, அல்லாவே நீங்கள் எப்படிப்பட்டவர், பயபக்தி உடையவரா, நீங்கள் பரிசுத்தமானவரா என்பதையெல்லாம் அல்லாவே நன்கு அறிவார். அல்லாஹ் அலிமும் பிசாத்து சுதர். அல்லாஹ் நமது மனதை நன்கு அறிவான், நாம் செய்யும் செயல்களை நன்கு அறிவான். அவ்வாறு இருக்க நாம் எதையும் அவனிடம் மூடி மறைக்க முடியாது. மனிதர்களிடம் நாம் என்ன செய்கிறோம், தவறை மூடி மறைத்து கொண்டு நல்லவர்கள் போல் நினைப்பதில் கெட்டிக்காரர்களாக இருக்கிறோம். ஆனால் அவ்வாறு அல்ல இறைவன் நமது பிடரின் அரும்பை விட மிகவும் சமீபமாக இருப்பதாக அல்லாஹ் கூறுவார். இப்போ அப்படி இருக்கையிலே அவனை சுலபமாக ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அஞ்ச வேண்டும் என்று ஒரு சிலர் நினைத்து வந்திருப்பவர்கள் எவ்வளவு பேர் இருப்பீர்கள். அல்லாஹ் இறக்கிய இந்த குர்ஆனையும் நீங்கள் அஞ்ச வேண்டும். அதற்காகத்தான் மகத்துவமிக்க மிகவும் உயர்ந்த பொருள் பதிந்த இது போன்ற வசனங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த வசனத்தின் பொருளை அறிந்த பின் இதன் மேல் உங்களுக்கு ஒரு பக்தி ஏற்படும், பயம் ஏற்படும். அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு நன்றாக புரிய வரும். புரிந்த பின் உங்களோடு நிறுத்தி கொள்ளாமல் உங்கள் குடும்பத்தினரிடம், உற்றார் உறவினரிடமும், மேலும் சிறு குழந்தை பெறுவங்களுக்கு, உங்கள் வாரிசுகளுக்கு அவசியம் நீங்கள் எடுத்துரையுங்கள். அப்போ இப்பொழுதிலிருந்தே அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய இந்த புனித நூலுக்கும் பயப்படும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அது போன்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.